87 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல பொங்கல் திருநாட்கள் முடிவுற்று சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு 16ஆம் தேதி வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு 775 பேருந்துகளும், 17ஆம் தேதி 1415 சிறப்பு பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி 3100 சிறப்பு பேருந்துகளும், 19ஆம் தேதி திங்கட்கிழமை 1530 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வருவதற்கு மொத்தம் வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 8368, சிறப்பு பேருந்துகள் 6820. இதில்லாமல் சென்னையை தவிர்த்து மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் இயக்கப்படுகின்ற சிறப்பு பேருந்துகள் 9820. ஆக 16640 சிறப்பு பேருந்துகள், ஒட்டுமொத்தமாக 25008 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த பேருந்துகளை முன்பதிவு செய்வதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்தில் 10 முன்பதிவு மையங்களும், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்தில் ஒரு முன்பதிவு மையமாக மொத்தம் 11 மையங்கள் இயங்க இருக்கின்றன. அதேபோல முன்பதிவு செய்வதற்கு டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் மற்றும் www.tnstc.in போன்ற இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9444018898 மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதல்லாமல் கேசிபிடியோட பிரத்யேக செயலியான அந்த கேசிபிடி அந்த செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ளலாம். அதேபோல முன்பதிவு செய்த பயணிகள் அவருடைய பேருந்தை பிடிக்க வருவதற்கு அந்த அவர்களுக்கு அலைபேசி மூலமாக ஏற்கனவே அந்த பேருந்தினுடைய நடத்துனர் எண், பேருந்து இயக்கப்படுகின்ற நேரம் இவையெல்லாம் அறிவிக்கப்படுவது போன்று அந்த பிளாட்ஃபார்ம் விவரமும் அறிவிக்கப்பட இருக்கிறது. நோ யுவர் பஸ் என்கின்ற அந்த வசதி மூலம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே இன்னும் எளிதாக எந்த பிளாட்ஃபார்மில் அந்த பேருந்து இருக்கிறது, அந்த நடத்துனர் எண் என்ன போன்ற விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கே செல்வதற்கு இது வசதியாக இருக்கும். அதேபோன்று போக்குவரத்து துறை ஆணையர் மூலமாக டோல்கேட்டுகளில் இந்த பேருந்துகள் செல்கின்ற பொழுது தடுப்பு இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் விரைவாக செல்வதற்கு அங்கே பேசி கடந்த ஆண்டுகளைப் போலவே ஏற்பாடு செய்யப்படும். பயணிகள் வசதிக்காக 24x7 அந்த கட்டுப்பாட்டு அறை இயங்க இருக்கிறது. அந்த அறைக்கு தொடர்பு கொள்வதற்கு 9445014436 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதேபோல ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் செய்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு 1804256151 போன்ற எண்ணையும், அதேபோல 044247490002 04426282804445 044262828111 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு அறையும் செயல்படும். அங்கேயும் நேரடியாக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதேபோல மே ஹெல்ப் யூ போன்ற ஹெல்ப் டெஸ்க் தகவல் மையங்களும் அங்கங்கே செயல்படும். அந்த வசதிகளையும் பயன்படுத்திக்கலாம். பொதுமக்களுடைய வசதிக்காக சென்னை மாநகரத்திலிருந்து கிளாம்பாக்கத்து அந்த கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் செல்வதற்கு 24 மணி நேரமும் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகள் இல்லாமல் கூடுதல் பேருந்துகள் இயங்க இருக்கிறது. வழக்கமாக 650 பேருந்துகள் இயங்கும். இப்பொழுது கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் சிஎம்டிஏ மூலமாக கூடுதல் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நிறுத்துமிடங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கும் வெளியே வருவதற்கு 6 நிறுத்துமிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பார்க்கிங் ஏற்கனவே இருந்த வண்டலூர், முடிச்சூர் போலீஸ் அகாடமி, கிரசன் கல்லூரி, கரசங்கால் இல்லாமல் உள்ள அந்த பேருந்து முனையத்திலேயே இருக்கின்ற 16 ஏக்கர் பார்க் அருகிலும் பேருந்துகள் நிறுத்துவதற்கு இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அந்த வயது முதிர்ந்தோர் வந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கு மின்சார வாகனம் பகி சர்வீஸும் 10 எண்ணிக்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமாக இந்த தகவல்கள் தொடர்ந்து அறிவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
பேருந்து முனையத்தில் 2000 இருக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5 ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்கள் அங்கே எந்த நேரத்திலும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதேபோல கூடுதல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே டெபியூட் செய்யப்பட இருக்கிறார்கள். கூடுதல் டிக்கெட் கவுண்டர்ஸும் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இவற்றை குறித்து அறிந்து கொள்வதற்கு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்கள் 7845700557 784570272922 7845740924 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். அதேபோல 18 எண்ணிக்கையில் ஆர்ஓ குடிநீர் வசதி வருகின்ற பயணிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கடந்த காலங்களில் இந்த ஏடிஎம் பிரச்சனைகள் இருந்ததை கருத்திலே கொண்டு 10 ஏடிஎம்ஐ நமக்கு அங்கே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் சிஎம்டிஏ ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதேபோல ப்ரீபெய்ட் டாக்ஸி மற்றும் ஆட்டோ வசதியும் ஆண்கள் பெண்களும் தங்குவதற்கான டார்மெட்ரி வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கடந்த முறை நாங்கள் ஆய்விற்கு செல்கின்ற பொழுதே மொபைல் நெட்வொர்க் பிரச்சனை அங்கே பயணிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்தார்கள். எனவே இந்த முறை அதற்காக சிஎம்டிஏ சார்பாக நம்முடைய டிஆர்ஓ அவர்கள் அங்கே இப்பொழுதே 3 முக்கிய அந்த தொலைபேசி ஆபரேட்டர்ஸ்களாக இருக்கின்ற ஏர்டெல், ஜியோ போன்றவர்களை தொடர்ந்து இப்பொழுதே அதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். நெட்வொர்க் பூஸ்ட் செய்வதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் அந்த பொங்கல் சிறப்பு நாட்களிலும் அங்கேயே இருந்து தொடர்ந்து கண்காணிக்கவும் இருக்கிறார்கள். எனவே அந்த பிரச்சனையும் தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துவதற்கு வசதியாக தனியார் போக்குவரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் கடந்த காலங்களில் ஏற்கனவே நாம் அறிவித்து செயல்படுத்தப்பட்டது போலவே இந்த ஆண்டும் ஓஎம்ஆர் வழியாக திருப்போரூர், செங்கல்பட்டு வழியாகவும் அதேபோல ஈசிஆர் வழியாக சென்று மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், கருங்குழி வழியாகவும் சென்றால் இந்த இடையில இருக்கின்ற பொது போக்குவரத்து பாதிப்பில்லாமல் செல்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே சொந்த கார்களில் செல்பவர்களும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களும் அந்த ஓஎம்ஆர், ஈசிஆர் வழியை பயன்படுத்தலாம். அதேபோல வண்டலூர் பகுதியிலிருந்து கிளம்புபவர்கள் வண்டலூர், கேளம்பாக்கம் வழியாக சென்றால் அவர்களும் அந்த ஓஎம்ஆர், ஈசிஆர் பாதைகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். எனவே பொதுமக்கள் இதையும் இந்த நேரத்தில் செய்து கொடுத்து உதவி செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல காவல்துறை தொடர்ந்து எல்லா பகுதியிலும் கூடுதல் அவருடைய காவலர்களை நியமித்து கண்காணிக்க இருக்கிறார்கள். அதேபோல அரசு போக்குவரத்து கழகங்கள் கடந்த ஆண்டு பஞ்சாயத்து முறையில் செயல்படுத்தப்பட்டு இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு அதேபோன்று இது அரசு போக்குவரத்து கழகத்தின் ஜீப்புகள் ஒரு பறக்கும் படையாக இருந்து அந்த பகுதிகளில் எந்த இடத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் வருகிறதோ, வாகனம் பழுதுபட்டு இருப்பதோ அல்லது போக்குவரத்து நெரிசல் வருவதோ, ஏதோ விபத்து ஏற்பட்டிருப்பதோ அவற்றை உடனடியாக களைவதற்கு அவர்களும் தொடர்ந்து அந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவார்கள். இப்படி கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் கூடுதலாக செய்வது போன்று இன்னும் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது.